வீட்டில் உட்காந்துக்கிட்டே நமக்கு என்ன தேவையோ அதை ஆன்லைனில் நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். எதை வேணாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு வசதிகள் இப்போ நிறைய வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக சொல்லணும்னா அமேசான் இந்தியா, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்கு. ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் படித்தேன் அமேசானை பற்றி. அதாவது அமேசான் இந்தியாவில் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது சின்னதாக ஒரு அமௌண்ட்டை நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிளிங்கிட், அதுக்கப்புறம் ஜெப்டோ, அதுக்கப்புறம் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட், இவங்க எல்லாருமே என்ன சர்வீஸ் கொடுக்குறாங்கன்னா வீட்டில் உட்காந்துக்கிட்டே அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய, அதாவது சாப்பிடக்கூடிய பொருள், அதாவது காய்கறி ஐட்டங்கள், மற்ற ஐட்டங்களை வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. அதாவது இப்போ இந்தியா முழுக்க இல்லை, பெருநகரங்கள், அதாவது மேஜர் சிட்டிஸ்ல வந்து இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு 1 ஹவர்ல 10 நிமிஷத்துல இந்த மாதிரிலாம் நமக்கு டெலிவரி பண்றாங்க. அவங்க ஆரம்பிச்சு வச்சதுதான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிஷ்னலா ஒரு சின்ன ஃபீஸை வந்து கலெக்ட் பண்றாங்க. இந்த பிளிங்கிட், ஜெப்டோ, அதுக்கப்புறம் ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட். ஸோ இவங்களை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளிப்கார்ட் 2024 கரெக்டா ஒரு மிட்ல அவங்களும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. நாங்களும் பிளாட்ஃபார்ம் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூபா நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு பொருளை ஆர்டர் பண்ணாலும் நாங்க ஒரு 3 ரூபா சார்ஜ் பண்ணுவோம். ஒருவேளை அந்த பொருளை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்து அந்த அமௌண்ட்டை நம்மகிட்ட கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். ஃப்ளிப்கார்ட் இப்படி சொல்லிட்டானே, அப்ப அமேசான் சொல்லுவானா அப்படின்னு பார்த்தா அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ ரீசெண்டா அமேசான் இந்தியா நாங்களும் நீங்க எங்க தளத்துல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒரு 5 ரூபாய் நாங்க சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அந்த 5 ரூபாய் ஒரு ஆர்டருக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் அமேசான் இந்தியாவில் போயிட்டு சில சமயங்களில் பொருள்லாம் ஆர்டர் பண்ணுவேன். ஏன்னா லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் போயிட்டு தானே ஆர்டர் பண்ணணும். எனிவே, இப்போ நம்ம அமேசான் இந்தியாவை ஓப்பன் பண்ணுவோம். இதாங்க லோகோ. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் கேலக்ஸியோட M35 5G அந்த பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மொபைலை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் வச்சுக்கோங்களேன். ஒரு 17 ரூபாய் வருது. இதில் பை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் தட்டுறேன். அடுத்ததாக இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பேமெண்ட் மோடை பயன்படுத்த போகிறேன்னா யூபிஐ பயன்படுத்த போகிறேன், கூகுள் பே. அதுக்கப்புறம் கண்டினியூ, நோ தேங்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஒரு 17 ரூபாய், டெலிவரி சார்ஜ் ஒரு 40 ரூபா. புதுசாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 5 ரூபா கொடுத்துருக்காங்க. இவங்க வச்ச பேர் மார்க்கெட் பிளேஸ் ஃபீ. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் ஃபீ, அது ஒரு 3 ரூபா. ஸோ இப்போ அமேசான் இந்தியா ஒரு 5 ரூபா அறிமுகப்படுத்திருக்காங்க. 5 ரூபா நமக்கு இல்லைங்க, நம்மகிட்ட இருந்து பிடுங்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்த அப்படி ஒரு தட்டுனா கீழே இருந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கிளிக் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தட்டினா மார்க்கெட் பிளேஸ் ஃபீ ஆன் Amazon.India. ஸோ இவங்களாவே ஒரு கேள்வியை ரெடி பண்ணி அதுக்குண்டான பதிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் மார்க்கெட் பிளேஸ் ஃபீ? ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சார்ஜஸ் என்ன, அதாவது இப்போதைக்கு 5 ரூபாய் ஒரு ஆர்டருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கெல்லாம் அவங்க சார்ஜ் பண்ண மாட்டாங்க, குறிப்பாக கிஃப்ட் கார்டு, அதே மாதிரி அமேசான் பிஸ்னஸில் பஜார், அமேசான் நோ, ஃப்ரெஷ் ஆர்டர், அதே மாதிரி டிஜிட்டல் பர்ச்சேஸ். சரிங்களா? அதில் வந்து ஃபயர் டிவி ஆப், பிரைம் வீடியோ மூவிஸ், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் பே ஆன் டெலிவரி ஆர்டர். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதிகமான டைம் இருக்குன்னா இதில் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் பிரைம் மெம்பராக இருந்தால் நானும் 5 ரூபாய் பே பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கும் எஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் 5 ரூபாய் பே பண்ணணும். புரியுதுங்களா? சரி, ஒரே டயத்தில் நிறைய பொருளை ஆர்டர் பண்ணுறேன், அப்போ ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் 5 ரூபாய் வசூல் பண்ணுவீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆர்டருக்குள்ள 5 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் கிடைக்குமா, எவ்வளவு கிடைக்கும், முழுமையாக கிடைக்குமா, கொஞ்சமாக கிடைக்குமா, அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி டீட்டெயிலான விஷயங்கள் நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பகுதிக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. இது ஒரு ஒர்த்தான வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஒர்த்து, ஆர்டர் பண்ணால் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா பைசா கொடுக்க போகிறான், இதெல்லாம் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எனிவே, ஒரு சின்ன மெசேஜ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்காது. யாரெல்லாம் இந்த அமேசான் இந்தியாவில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ
அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நான் எப்பவும் கேட்குற மாதிரி தான், வழக்கம் போல் வீடியோ கீழே நிறைய பட்டனை யூடியூப்காரங்க இல்லை யூடியூப் விதைச்சி விட்ருக்கான், அதில் ஒன்று தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, இதை பற்றி கொஞ்சம் விரிவாகவே நல்ல ரீதியில் பதிவு பிடிங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனா அன்லைக்.